பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதோடு கூட நம்மையே அர்ப்பணிக்கிற ஜெபம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மையே அர்ப்பணிக்கிற ஜெபம், அதை எப்படி நம்மையே அர்ப்பணிக்கிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால், ஜீவ பலிகளாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால், நம்ம இடத்தில் இருக்கிற தேவையில்லாத பலிபிடங்கள், நாம் கட்டி எழுப்பின பலிபிடங்கள், தேவையில்லாத குணாதிசயங்கள் என்ற பலிபிடங்கள் எல்லாம் அவைகளெல்லாம் இடித்து போடப்பட்டால்தான் நீங்களும் நானும் தேவனிடத்தில் உங்களை பலிபிடமாக அர்ப்பணிக்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்த அந்த ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். இது பிரதான ஆசாரியனாய் இயேசு ஜெபித்த ஜெபமாகும். அவர் தம்முடைய சீஷர்களோடு தமக்கு இருக்கும் உறவை குறித்து பிதாவாகிய தேவனுடன் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்கள், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்லி, இயேசுவை போல நாமும் பரிசுத்தமாகும்படி அவர் நாமும் நம்மையே தேவனுக்கென்று வேர் பிரித்து பரிசுத்தமாக்கும் போது நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் ஆகிறோம். நாம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறோம் என்று சொல்லி, எனவே நாம் விரும்புகிறது எல்லாம் செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு நீ விரும்பினதெல்லாம் செய்ய முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நான அபிஷேகம் பட்டுட்டேன், பரிசுத்தாவின் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் கொஞ்சம் என்னோட இஷ்டத்துக்கு இது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிறேன், தேவ சித்தம் இது இல்லை, ஆனாலும் எனக்கு தெரியுது, இருந்தாலும் நான் என் இஷ்டத்துக்கு இதை செய்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இஷ்டத்துக்கு அது செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாதுங்க. அப்படி இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் அர்ப்பணிக்கிற ஜெபம். தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும், அது வரும் வரையில் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்தாவின் உதவியோடு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறது தான் உங்களை நீர் அர்ப்பணிக்கிற ஜெபம். பாருங்கள், யோவான் 10:36 தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்கள், பிதாவாகிய தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை இவ்வுலகத்திற்குள் அனுப்பினார் என்று இயேசு சொல்லுகிறார். எப்படி பாருங்க, பிதாவாகிய தேவன் தான் நம்முடைய கிறிஸ்து இயேசுவை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி இருக்கிறாருங்க. அதனாலதான் இங்க சொல்லுகிறாரு, இன்றைக்கு வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்மளை அர்ப்பணித்து நம்முடைய சுயநலங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை பலி செலுத்துகிறது போல பரிசுத்தாவின் உதவியோடு நம்முடைய மாம்சங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சுகள், செயல்கள், நம்முடைய பெருமையான காரியங்கள், அகந்தியான காரியங்கள், நம்மளுக்குள்ள எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத இருக்கோ அதையெல்லாம் ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்துக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் வீட்டுல பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்களோ அதே போலதாங்க அவங்க வளர்ந்து வருவார்கள். ஒருவேளை பெற்றோர்கள் நல்லபடியாக இருந்து பரிசுத்த ஆவியானவருக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து இருப்பார்கள் என்றால், பிள்ளைகள் வெளியே செல்லும் பொழுது அவர்களுக்காக வீட்டில் நாம் ஜெபிக்கும் பொழுது, பாருங்களேன், இதே அதிகாரத்துல தேவன் இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். கிறிஸ்து இயேசு நம்முடைய தகப்பனாய் இருந்து அவரை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உலகத்திலிருந்து நமக்காக ஒரு வேறுபடுத்தி எடுத்துக்கொண்டது போல நம்முடைய பிள்ளைகளையும் நாம் உலகத்திற்கு அனுப்பும்பொழுது, வேலைக்கோ, படிக்கிற ஸ்தலத்திற்கோ, வெளியில திருமணம் செய்தோ, வீட்டுக்கோ, எங்கேயோ நம்ம அனுப்பும் பொழுது அந்த பிள்ளைகள் உலகத்துக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களும் உலகத்தானை விட்டு பிரிந்திருப்பார்கள்ங்க. ஏன்னா அவர்களும் அவர்களை அர்ப்பணிக்க தொடங்கிடுவாங்க. பரிசுத்தாவின் அவர்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா வேர் பிரிக்கப்படுதல் எப்பொழுதுமே தேவனிடம்தான் ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே தேவன் உங்களை வேறுபடுத்தது, வேறுபிரித்திராத ஒன்றிற்காக நீங்கள் உங்களையே வேறுபிரிக்க முடியாதுங்க. முதல்ல தேவன் உங்களை எதற்காக வேறுபடுத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு அதை செய்யும்படி நீங்கள் உங்களையே வேறுபிரிக்க வேண்டுங்க. அந்த விஷயத்துல இருந்து வேறுபிரிக்க வேண்டும். எந்த விஷயத்துல நான் இருக்கக்கூடாது தேவன் விரும்புகிறாரோ அதுல இருந்து உங்களை வேறுபிரிக்கணும். நீங்களும் அதுல இருந்து உங்களை வேறுபிரிக்க உங்களை விட்டு கொடுக்கணும். உங்களுடைய சொந்த சித்தத்துல நீங்கள் இதற்கு இணங்கி செயல்பட வேண்டுங்க. உங்க உள்ள இருந்து உங்க மனசாட்சி குத்தப்பட்டு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், பொல்லாத உலகம், இனி வருகிற காலங்கள் அதுக்கு கொடூரமா இருக்குதுங்க. அந்த உலகத்தின் காரியங்கள், இச்சைகள், பாவத்துல வாலிப பிள்ளைகள் விழுந்துட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க எழுந்திருக்க முடியாது. இந்த நாட்கள் நம்ம கேள்விப்படுகிற நியூஸ்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கிறபடினா நிச்சயமா இந்த தேவனை ஆகிய கர்த்தர்
கிறிஸ்துவை பரிசுத்தப்படுத்தி பூமிக்கு அனுப்பினார் என்றால், நீங்களும் நானும் அவர் நமக்காக அவரை பரிசுத்தப்படுத்தி கொண்டது போல, இந்த தேவன் வரும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கும்படியாக நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி உங்களை அர்ப்பணிங்க. இன்னைக்கு பரிசுத்தப்படுத்த ஆவியானவரை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உலகத்திலிருந்து என்னை பிரித்தெடுக்கும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று வாயில் அறிக்கிடுங்கள். இதுதாங்க உங்களை அர்ப்பணிக்கிற ஜெபம். நீங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, உலக பொல்லாத காரியங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, அசுத்தமான காரியங்களிலிருந்து வேறு பிரிக்கப்படும்படி உங்களை பரிசுத்தாரை விட்டுக் கொடுங்க. உங்களை அர்ப்பணிங்க, வாயில் அறிக்கையிடுங்க. நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொட்டிருப்பார் என்று நான் விசுவசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரசரியோ. God bless you all. Amen. Amen. Amen.